நிச்சயமா ஓவியா, தற்போது நீங்கள் சொன்னது உண்மையிலேயே ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய தகவலை தான் தற்போது பார்க்க போகிறோம். இப்போ யோசிக்கலனா அப்புறம் ரொம்ப கஷ்டம், எதிர்காலம் ரொம்ப கஷ்டமாக போகிறது என்பதை நிபுணர்கள் தரவுகளுடன் மிக தெளிவாக எடுத்து சொல்லியிருக்கிறார்கள், புள்ளி விவரங்களுடன் விளக்கியிருக்கிறார்கள். அது என்ன விடயம் என்பது குறித்து தற்போது விலாவரியாக பார்ப்போம். ஒரு பிரேக்கிங் செய்தியாக முதலில் அதை பார்ப்போம் ஓவியா. நமது திரையிலே அந்த பிரேக்கிங் செய்தி வந்து கொண்டிருக்கும். தற்போது பிரேக்கிங் செய்தியில் மிக தெளிவாக பார்க்கலாம். அதாவது தமிழர்களுக்கு அதிர்ச்சிகரமான ஒரு தகவலாக அவசர கவனத்திற்கு அந்த தகவல் வந்து கொண்டிருக்கு என்று தான் பார்க்கிறோம். என்றால் அந்த பிரேக்கிங் செய்தியில் நாம் கூறியது போல இன்ச் பை இன்ச்சாக பயமுறுத்துகின்ற தகவல் இது. ஏனால் அந்த தகவல் தரவுகள் அனைத்துமே நம்மளை பயமுறுத்தும் வகையில் இருக்கின்றன. எனவே தமிழர்களுக்கு பெரும் அதிர்ச்சி. இப்போ யோசிக்கவில்லை என்றால் எதிர்காலம் அவ்வளவுதான் என்ற வகையிலே இந்த தலைப்பிட்டிருக்கிறோம். அதற்கு காரணம் என்னவென்றால் தற்போது குழந்தை பிறப்பு விகிதம் என்பது தொடர்ந்து குறைந்து கொண்டே வருகிறது. அது தொடர்பான சிறப்பு வரைகளை தரவுகள் நம்மிடம் இருக்கின்றன. அதை ஒவ்வொன்றாக பார்க்கலாம். முதல் தரவினை தற்போது பார்க்கலாம். நாம் நம்முடைய இந்த தமிழகத்தில், குறிப்பாக இந்தியா முழுவதுமே இந்த குழந்தை பிறப்பு விகிதம் என்பது தொடர்ந்து குறைந்து வருகிறது. ஆனால் தமிழகத்திலே அதிர்ச்சி தரும் வகையிலே அடுத்தடுத்த ஆண்டுகள், கடந்த 5 ஆண்டுகளாக தொடர்ந்து குறைந்து வருகிறது. 2022ஆம் ஆண்டு மட்டும் கொரோனா காலகட்டமாக இருந்ததால் குழந்தை பிறப்பு அதிகரித்திருக்கிறது. ஆனால் மற்ற ஆண்டுகளே தொடர்ந்து அடுத்தடுத்து சரிவை தான் சந்தித்து வந்திருக்கிறது தமிழகத்திலே குழந்தைகள் பிறப்பு விகிதம். அதுவும் ஆண் பெண் குழந்தைகள் விகிதம் தொடர்ந்து குறைந்து வருகிறது. தமிழகத்தில் குழந்தை பிறப்பு விகிதம் தொடர்ந்து குறைந்து வருவது பல்வேறு பிரச்சனைகளுக்கு எதிர்காலத்திலே வித்திடலாம் என நிபுணர்கள் கூறுகிறார்கள். அப்படி என்ன பிரச்சனைகள் ஏற்படும்? அடுத்த காரணை பார்ப்போம். அடுத்த தரவுகள் என்ன சொல்கிறது என்று பார்ப்போம். அடுத்த நம்முடைய எச்சரிக்கை செய்திகளை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், பிறப்பு சதவீதத்தை பார்க்கும்பொழுது இந்திய அளவிலே பார்க்கும்பொழுது தமிழ்நாடு எங்கு இருக்கிறது என்று பாருங்கள். தென்னிந்தியாவிலே தமிழ்நாடு தான் குறைவு. கர்நாடகம் 1.6, உத்தரப்பிரதேசம் 2.7, மத்திய பிரதேசம் 2.9, பீகார் 3.1%. அந்த அளவுக்கு பிறப்பு விகிதம் அங்கெல்லாம் அதிகமாக இருக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டிலே தென்னகத்திலே 1.4 என்ற குறைந்த அளவில் தான் இருக்கிறது. இது ஒரு வகையிலே அனைவரும் சொல்வார்கள், குறைந்த விதத்தில் இருப்பது நல்லது தானே, இதனால் என்ன பிரச்சனை நமக்கு என்ற வகையிலே சிலர் வாதிட முன் வருவார்கள். ஆனால் பிறப்பு விகிதம் குறைவதால் என்ன நடக்கும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக பல நாடுகள் இருக்கின்றன. எந்த சூழ்நிலையில் தற்போது இருக்கிறது, தற்போது புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட். கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் என்று பொதுவான வழக்கு சொல் ஒன்று உண்டு. அதுபோன்று கண் கெட்ட பிறகு நாம் வேதனைப்படுவதை விட வருவதற்கு முன் தடுப்பதுதான் சிறந்தது என்பதற்காக தான் இந்த சிறப்பு செய்தியை நாம் கொடுத்து கொண்டிருக்கோம். அடுத்த கார்டு என்ன சொல்கிறது என்பதை பார்ப்போம். அடுத்ததாக தற்போது பார்த்து நாம் பொருளாதார சூழல் காரணமாக, பொதுவாக பொருளாதார சூழல் காரணமாக பலர் ஒரு குழந்தையுடன் நிறுத்திக் கொள்வது, அதிக குழந்தைகள் பெறுவது என்பது அநாகரிகம் என கருதுவதும் குழந்தை பிறப்பு சரிவுக்கான அடிப்படை காரணங்களாக தற்போது நிபுணர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள். அதாவது பொருளாதார சூழல், நிறைய செலவு செய்ய வேண்டும், குழந்தைகள் நிறைய இருந்தால் அவர்களை பாதுகாப்பது எப்படி, அவர்களுக்கான படிப்பு செலவு, அந்த செலவு, இந்த செலவு என பல செலவுகள், அதற்கெல்லாம் ஜிஎஸ்டியும் கூட வந்துவிட்டது. எனவே அனைத்துக்கும் வரி வேறு செலுத்த வேண்டும் என்றால் தற்பொழுது குழந்தைகளையே குறைத்துக் கொள்வோம். அதாவது நாம் இருவர் நமக்கிருவர் என்று, நாம் இருவர் நமக்கொருவர், நாம் இருவரே போதுமானது, நமக்கு எதுக்கு ஒருவர் என்ற வகையெல்லாம் தற்போது வந்துவிட்டன. எனவே குழந்தை பிறப்பு விகிதம் குறைவது பொருளாதார சூழல் ஒரு காரணமாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, தற்போது பல குழந்தைகளை பெறுவது ஒரு அநாகரிகம் என்ற வகையில் கருதுகின்ற கலாச்சாரம் தற்போது பெரிய அளவிலே தமிழகத்தில் வட்டமடித்துக் கொண்டிருக்கிறது. அதனுடைய தாக்கம் தான் தற்போது இந்த குழந்தை பிறப்பு விகிதங்கள் குறைந்து வருவதை சுட்டி காட்டுகின்ற மிக தெளிவாக நிபுணர்கள் கூறுகிறார். அடுத்த தகவலை பார்ப்போம். இந்த தகவலை பார்த்தாமல் அடுத்து முதியோர் எண்ணிக்கை பெருகுவதும் குழந்தைகள் எண்ணிக்கை குறைவதும் சமூக பொருளாதார ரீதியில் பல பிரச்சனைகளை உருவாக்க வாய்ப்பு. இது என்ன புது கதையாக இருக்கிறது? முதியோர் எண்ணிக்கை பெருகுவது, முதியோர் எண்ணிக்கை, குழந்தைகள் பிறப்பு விகிதம் குறைகிறது. ஆனால் முதியோர்களை பார்த்துக் கொள்ள வேண்டிய குழந்தைகள் இல்லாத சூழல் உருவாவதால் அவர்கள் தனித்து விடக்கூடிய சூழல் உருவாகி கொண்டிருக்கிறது. எனவே முதியோர்கள் எண்ணிக்கை பெருகுவது குழந்தைகள் பிறப்பு குறைவதும் கிட்டத்தட்ட எதிரெதிராக இருக்கின்றன இந்த செயல்கள். ஆனால் ஒன்றை பாதிப்பை ஏற்படுத்துகின்றன என்பதுதான் மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. குழந்தைகள் பிறப்பு வீதம் குறைந்து கொண்டே வருவதால் முதியோர்களின் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே வருகிறது என்றால் மருத்துவ வசதிகளால்
இறக்கக்கூடிய வயது என்பது அதிகமாகிக் கொண்டே போகிறது. அதனால் முதியோர்கள் பெருகி இருக்கிறார்கள். அவர்களை பார்த்துக் கொள்வதற்கு பிள்ளைகள் இல்லாத சூழல் தற்போது ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. தற்போதுதான் தமிழகத்திலே ஆரம்பித்திருக்கிறது. இன்னும் 10, 15, 20 ஆண்டுகளில் பார்த்திருந்தால் இங்கு வெறும் முதியோர்கள் இருப்பார்கள், குழந்தைகள் இருக்க மாட்டார்கள். அவர்களை பார்ப்பதற்கு முதியோர் இல்லங்கள் பெருகி இருக்குமே தவிர குழந்தைகள் இல்லாத சூழல் அதிகரித்து காணப்படும் என்பதுதான் அந்த நிபுணர்கள் எடுத்து சொல்கின்ற கருத்தாக இருக்கிறது. இது மனநல நிபுணர்கள் மட்டுமல்ல, பல்வேறு வகையான துறைகளை சேர்ந்த நிபுணர்களின் ஆய்வுக்கு பிறகுதான் இந்த கருத்துக்கள் உங்களிடம் பகிரப்படுகின்றன. அடுத்ததாக உள்ள தகவலை பார்ப்போம். இந்த தகவலை பார்த்து நாம் இந்த தகவல் குழந்தைகள் பிறப்பு குறைந்தால், அதாவது வளங்களை பகிர்ந்து கொள்வது, அதாவது ஒட்டுமொத்தமாக அந்த வளங்களை பகிர்ந்து கொள்வது. எம்பிக்கள் எனக்கு ஏற்கனவே இந்த பிரச்சனை ஓராண்டாக இந்தியா முழுவதும் எதிர்த்து கொண்டிருக்கிறது. அதாவது மக்கள் தொகை விகிதாச்சார அடிப்படையில் தான் நாங்கள் தொகுதிகளை வழங்கப் போகிறோம், எம்பி தொகுதிகளை வழங்கப் போகிறோம் என கூறியிருக்கிறார்கள். இது ஏற்கனவே தமிழகத்திலே மிக சிறப்பாக குடும்ப கட்டுப்பாடை செயல்படுத்திய மாநிலமாக தமிழகம் இருந்ததால் தமிழகம் தன்னுடைய எம்பி தொகுதிகளை பறிகொடுக்கப் போகிறது. மற்ற இடங்களில் அதிகரிக்கப் போகிறது, ஆனால் இங்கு குறையப் போகிறது. குறைவது என்பதை விட அதிகமாக மற்றவர்களை ஒப்பிடும் பொழுது நமக்கு அதிக அளவு இடங்கள் கிடைக்காது என்ற வகையிலே ஒரு கருத்து பெரிதாக பேசப்பட்டு விவாதம் எல்லாம் நடத்தப்பட்டு வருகிறது. எனவே மிகப்பெரிய இது மட்டுமல்ல, வளங்களை பகிர்ந்து கொள்ளுதல். 10,000 பேர் இருக்கும் இடத்திற்கு நாங்கள் 1000 லிட்டர் தண்ணீர் தருகிறோம், நீங்கள் 100 பேர் தான் இருக்கிறீர்கள், உங்களுக்கு 100 லிட்டர் தண்ணி போதும் என்ற வகையிலே வளங்களை பிரித்துக் கொள்வதிலும் பிரச்சனைகள் ஏற்படும். சமூக பொருளாதார பிரச்சனைகளில் இவையும் மிக முக்கியம். இப்போது பார்ப்பதற்கு ஒரு நகைச்சுவையாக இருக்கலாம், இதெல்லாம் நடக்குமா என்று. ஆனால் நிச்சயமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை வெளிநாடுகளிலே இது போன்ற சூழல் ஏற்பட்டு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். நீங்கள் அடுத்த தகவலை பார்க்கும்போது நிச்சயமாக நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். அந்த தகவலை மிக தெளிவாக கொடுத்திருக்கிறோம். சிறந்த வாழ்க்கை பணத்தை தேடும் ஆவலிலே ஆண் பெண் திருமண வயது ஏறிக்கொண்டே போகிறது. அதிக வயது திருமணங்களால் மருத்துவ ரீதியாக குழந்தை பெற்றுக்கொள்ளும் ஆறும் குறைகிற ஆபத்து இருக்கிறது என மனநல நிபுணர்கள் கூறுகிறார்கள், உளவியல் நிபுணர்கள் கூறுகிறார்கள். அது மட்டுமல்ல, இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு தொடர்பான ஆய்வுகளில் ஈடுபடுவோர் சொல்வது என்னவென்றால், இந்த பணத்தை தேடும் பொருளாதாரம், பணம் தேடுகின்ற சூழல் தற்போது அதிகரித்து விட்டிருக்கிறது. ஒரே நாளிலே பணக்காரன் ஆகிவிட வேண்டும், ஒரே நாளிலே சாதிக்க வேண்டும் என்ற வேகத்திலே ஓடிக்கொண்டிருக்கிறோம். நாம் அந்த வேகத்திலே ஓடிக்கொண்டிருக்கும் போது நிச்சயமாக மிகப்பெரிய அளவுக்கு தாக்கத்தை ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஏற்படுத்துகிறது இந்த பணம். இந்த பணத்தை சேகரிக்கும் தேடலிலே நம்முடைய அந்த ஆண் பெண் திருமண வயது, சிலர் நம்மை திட்டக்கூட செய்யலாம் இந்த செய்தியை கொடுப்பதற்காக, இந்த சொல்லை பயன்படுத்துவதற்காக. முதிர் கண்ணன்களும் முதிர் கன்னிகளும் தற்போது அதிகரித்து விட்டார்கள் என்பதுதான் யதார்த்தம்.